ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா டேஸ்டி கிச்சன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன விஷயத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் எப்படி ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து கார்ப்ஸ் இன்டேக் அதிகமாக இருந்து அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கலாம். லேடிஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குனதால் வெயிட் கெயின் ஆகிருக்கலாம். சுகரோட இன்டேக் அதிகமாக இருந்ததால் வெயிட் கெயின் ஆகிருக்கலாம். இல்லைனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததால் வெயிட் கெயின் ஆகிருக்கலாம். இல்லைனா தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதால வெயிட் கெயின் ஆகிருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காகவும் வெயிட் கெயின் வந்து ஆகும். ஸோ நம்ம இது எந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நம்ம பாடி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு தெரியும் நம்ம இந்தந்த விஷயம்லாம் பண்ணதால தான் நமக்கு வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, வெயிட் வந்து நார்மலாக இருக்கிறீங்க, உங்களோட வெயிட்டை விட கொஞ்சம் ஓவராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை சிம்பிளாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நீங்கள் குறைச்சிடலாம். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு கூட ஸ்டாமினா இல்லை, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது கார்டியோ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினாவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா வாக்கிங் தான். வாக்கிங் போகிறது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலே இல்லை, அதாவது வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா இருக்கீங்க அப்படின்னா வீட்டு வேலை மட்டும்தான். அதை தவிர எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே நம்ம உடம்புக்காக எதுவுமே ஒரு யோகாவாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம பண்ணலை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட்டாக இருக்குது, இப்போ 80, 90, 100 இதெல்லாம் தாண்டி இருக்காங்கன்னா இவங்களால எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பண்ணால் மேபி 1 வீக் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆவாங்க. ஸோ இது வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி ரீசனுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வாக்கிங் தான் எடுக்கணும். வாக்கிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் எப்படி நடக்கணும், எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வாக்கிங் பண்ணணும், எது பர்ஃபெக்டாக இருக்கும், என்ன டைமிங்கில் பண்ணணும், சாப்பிட்டு பண்ணலாமா, சாப்பிட முன்னாடி தான் பண்ணணுமா, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாமா இல்லையா, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வாக்கிங் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபடலைன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே நீங்கள் வந்து 10,000 12, 15லாம் போக வேண்டாம். மெதுவாக வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாக்கிங் வந்து நீங்கள் அதனால் உங்களுக்கு குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையும். ஆனால் உங்கள் பாடியை வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறதால நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்டேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வரும். நம்ம இன்றைக்கி காலையில் இவ்வளோ தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடந்திருக்கோம், ஸோ இது சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் கெயின் திருப்பி ஆகும், நடந்து என்ன பிரயோஜனம்னு உங்களுக்கே கொஷின் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகும். இன்னொன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கால் ஃப்ளெக்சிபிள் ஆகும், பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஒரேடியாக வந்து எடுத்ததும் வந்து அதிகமாக நடக்கக்கூடாது. வாக்கிங் பற்றி நான் கண்டிப்பாக உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை ஒரு வாக்கிங்கே போகிறீங்கன்னா எதையுமே நீங்கள் வெயிட் லாஸ்க்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா எதுலலாம் நம்ம கவனம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக லேடிஸ்க்காக நான் சொல்ல வரேன். இது லேடிஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நார்மலாக சாரியோ ட்ரெஸ்ஸோ போட்டுட்டு அப்படியே வாக்கிங் போவாங்க. ஸோ ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு வந்து இந்த டை ஏரியாவில் வந்து மசில்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் உரசி அவங்களுக்கு ரேஷஸ் மாதிரி வரலாம், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2-3 நாள் போவாங்க, மேபி 1 வீக் போவாங்க. அதுக்கு மேலே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கே சரியாக போகும். நெக்ஸ்ட் வாக்கிங்கிறது கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பர்ஃபெக்டான அவுட்ஃபிட் போடலை அப்படின்ற போது பேக் பெயின் வரும், செஸ்ட் பெயின் வரும், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் நடக்கும். ஸோ இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கரெக்டு ஷேப்பில் பர்ஃபெக்டான இன்னர்வேர் வந்து ஃபஸ்ட் நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா வாக்கிங் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சரியான அவுட்ஃபிட் இல்லை அப்படின்னா பேக் பெயின் வரும், செஸ்ட் பெயின்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு கார்டியோ பண்ணுறீங்க, ஜூம்பா டான்ஸ் ஆடுறீங்க, ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் பர்ஃபெக்டான ப்ரா வந்து கண்டிப்பாக வேர் பண்ணாமல் பண்ணினீங்கன்னா செஸ்ட்டு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு, அதாவது சாகிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அது தவிர்க்கலாம். இன்னொன்று பின்னாடி நார்மலாக வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டிப்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி மட்டும்தான் உங்களுக்கு அதோட தாங்கிறதுக்கு இருக்கும், ஷோல்டர்லேருந்து போகும். ஸ்போர்ட்ஸ் ப்ரா நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு முதுகுக்கிட்டேயும் ஒரு சப்போர்ட் வரும்.
breast heaviness வந்து உங்களுக்கு ஷோல்டரில் பெயின் வராமல் பேக் பெயின் வராமல் பார்த்துக்கும். அதனால கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து வேர் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட்டோ எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு உள்ள இன்னர் போட்டுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டு தான் போகணுன்னு இல்லை, இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ப்ரா வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது உங்கள் சைஸை விட சின்னதாகவும் இருக்கக்கூடாது, உங்களோட ப்ரா சைஸை விட உங்களோட செஸ்ட் சைஸை விட பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கம்ஃபர்ட்டான ஒரு ப்ரா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வாக்கிங் வீடியோ போட்டு அதுக்கு அடுத்து பர்ஃபெக்ட் ப்ரா எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை நான் தரேன். ஸோ கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டான ப்ரா வந்து போட்டே ஆகணும். அதுக்கடுத்து நீங்கள் உடுத்துகிற துணி பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக, நீங்கள் ஸ்வெட் வந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு துணியாவது நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நடக்கும்போது ஸ்வெட் ஆகி உங்களுக்கு கால் உரசி இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா லெகின் போட்டுக்கோங்க. இதுக்காகவும் ஸ்போர்ட்ஸில் ட்ராக்ஸ் விற்கும், இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 தொடையும் நார்மல் பேண்ட், காட்டன் பேண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் பேண்ட் வந்து வேர் பண்ணாதீங்க வாக்கிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ வாங்கிக்கோங்க. அதுவுமே உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான், இந்த லெவலில் தான் வாங்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வாக்கிங் போகும்போது வெறும் காலில் நடக்கலாம்னா தாராளமாக நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கல் குத்தி மண் இன்ஃபெக்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை கால் எதுலையாவது இடித்து அடிபட்டு அதனால ஏதாவது பெயின் வருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். நல்ல பெட்டர் ஷூ வந்து வாங்கிக்கோங்க. ஷூ வாங்குறது வந்து உங்கள் ஹெல்த்துக்காக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ வாங்கிக்கோங்க. ஷூ இல்லாமல் வாக் பண்ணாதீங்க. ஏன்னா மெயின் வந்து உங்களுக்கு பேக் பெயின் வராது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஒரு வாக்கிங் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு வெறும் காலை நடந்தாலோ, அப்புறம் வந்து வெறும் கால் வந்து மணல்லையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு புல் தரையிலையோ நடந்தீங்கன்னா ரொம்ப அருமை. அதை விட பெஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு இப்போ அந்த ஆப்ஷன் இல்லாததால் சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி தார் ரோட்டில் தான் நம்ம நடக்கும்போது நமக்கு வந்து புஷ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேக் பெயின் அதிகமாக வரும், கெண்டைக்காலெல்லாம் ரொம்ப பெயின் வரும். ஸோ நெக்ஸ்ட் 1 வீக் மேலே நம்மளால் அதை பண்ணவே முடியாது, வாக்கிங்கிறத ட்ராப் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு இதுக்காக பெட்டர் ஒரு ஷூக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பெட்டர் ஷூ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறது கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப் பர்ஃபெக்டாக இருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாரம் நான் 5K வரைக்கும் நடந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாரம் அட்லீஸ்ட் 1Kவாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் தோணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பர்ஃபெக்டாக வாக்கிங் எப்படி பண்ணணும், வாக்கிங்கால் நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் வரப்போகுது, அதுக்கடுத்து வாக்கிங் வந்து யாரெல்லாம் பண்ணணும், எவ்வளோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் போடுறேன். இது வந்து எக்ஸ்பெஷலி விமென்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். பர்ஃபெக்டான இன்னர்வேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தீபா டேஸ்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.